வெல்கம் டு டெக் ஃப்ரீ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ரேட்டர்னால் என்ன, ரெண்டு ஆப்பரண்ட்டுக்கு பிட்வீனில் என்ன ஆப்ரேஷன் நடக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர். அப்படின்னு பார்த்தா பைத்தானில் நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. என்னென்ன ஆப்ரேட்டர்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நிறையா இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அடிஷன், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம பண்ணுறது தான். அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறல, இது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஏன்ற ஒரு வேரியபிளில் 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே போல் பின்ற ஒரு வேரியபிளில் 20ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணுறோம்ல, இது பேர் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இந்த ஏவும் பியும் ஆப்பரண்ட், ப்ளஸ்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தா 13ன்ற ஆன்சர் வரணும். ஓகேவா, 13 ஃபினிஷ் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா, தென் அதே போல் 13ன்ற வேல்யூ வந்துடுச்சு. அதே போல் இப்போ வந்து பிரிண்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுக்குறோம். சேம் அதே போல் பிரிண்ட் ஏ இன்ட்டு பி டிவிஷன் பண்ணுறோம். பிரிண்ட் ஏ பி. இதை பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தாக்கா ஆன்சர் 0 வந்துடுச்சு, -10 வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு பேர் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இதுவே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேஷன்னா இதுவே கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணுன்னா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன செக் பண்ணலான்னா ஏவும் ஈக்குவல் டு, அது ஏவும் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கலாம். சரி, ஈக்குவலான்னு செக் பண்ணிக்கிட்டு ஈக்குவலாக இருந்தாக்கா பிரிண்ட் ட்ரூ. எல்ஸ், ஏன்னா இந்த பிளாக்கில் முடிஞ்சிடணும் பிரிண்ட்றது, அதனால் அதுக்குள்ளே வரக்கூடாது. பிரிண்ட் இன்டென்ட் வைக்கணும். இன்டென்ட் பிரிண்ட் ஃபால்ஸ் பண்ணிட்டு சரி ஓகேவா. இப்போ பண்ணிவிட்டோம். இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தாக்கா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்பேன். ஃபால்ஸ்னு வந்துடுச்சு. இதுவே என்ன பண்ணலான்னா இப்படி பண்ணலாம். ஏ லெஸ் தென் பியான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வரணும். ட்ரூன்னு வந்துச்சு. இதுவே வந்து கிரேட்டர் தேன் கூட செக் பண்ணிக்கலாம், அப்போ ஃபால்ஸ்னு வரும். அசைன்மெண்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கோடு எழுத போகிறேன். அந்த கோடில் வந்து ஏ ஈக்குவல் டு 10, அப்புறம் வந்து ஒரு லூப்பிங் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னா
ஒரு பின்ற வேரியபிளில் 5 டைம்ஸ் வந்து ஏவை கண்டினியூஸாக ஆட் பண்ண போகுது. இதை தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். எப்படி இது பண்ண போகிறோன்னா பின்ற ஒரு வேரியபிள் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ இப்படி கொடுத்து ஃபைனல் வர இந்த லூப்பிங் முடிஞ்சிட்ட பிறகு பியில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக ப்ரிண்ட்டு பின்னு கொடுக்குறோம். ஓகேவா? அது மாதிரி பி ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆனால் அடிஷன் பண்ண போகிறதுனால இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்த்தாக்கா ஆன்சர் வந்து 15 வரணும். ஆன்சர் 50 வந்துடுச்சு. அசைன்மெண்ட்டுக்கு மீனிங் என்னென்னா பி ஈக்குவல், இதுக்கு என்ன மீனிங்னா பி ப்ளஸ் ஏன்ற மீனிங் தான். ரெண்டுத்தையும் பண்ணாலும் நமக்கு 50 தான் வரும். ஓகேவா? தென் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன்னா என்ன சொல்லுவோன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம்ல இன்னுன்னு சொல்லிட்டு இன் ஆர் நாட் இன் யூஸ் பண்ணுறோம்ல இதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ரேஞ்ச். ஓகேவா? இது சொல்லுவோம். நான் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏ என்ற ஒரு லிஸ்ட்டுக்கு நேம் வச்சுக்கிட்டேன். ஏ ஈக்குவல் டு லிஸ்ட்டுனா வித்தின் த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கணும். 1, 2, 3, 4 அப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பின்ற ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். வேல்யூ அசைன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து 3ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டு இஃப் பி இன் ஏவான்னு போடணும். அதாவது இந்த பின்ற வேரியபிளில் இருக்கிற 3 வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். அப்படி இருந்தாக்கா என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் ட்ரூ. எல்ஸ் பிரிண்ட் ஃபால்ஸ். இப்போ இதுக்கு வந்து ட்ரூன்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? அது ஆன்சர் ட்ரூன்னு வந்துச்சு. இதுவே நாட் இன்னான்னு செக் பண்ணாக்கா நாட் இன் இது ஒரு மெம்பர்ஷிப் வேரியபிள். மெம்பர்ஷிப்பில் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து இன், இன்னொன்று வந்து நாட் இன். நாட் இன் செக் பண்ணாக்கா ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ்னு வந்துடுச்சு. இதுவே அடுத்தது வந்து வேறு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இஸ் ஆர் நாட் இஸ். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ ஈக்குவல் டு A equal to 10, B equal to 10. இது வந்து A இங்கே வந்து இஸ். இதுக்கு என்ன மீனா பியும் ஏயும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறது. பி இஸ் ஏ அப்படின்னா ட்ரூன்னு வரும். இதுவே